அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறாரு. ராமகிருஷ்ணர் உபதேச மஞ்சரின்னு ஒரு நூல் இருக்கு. அதில் ஒரு ஆமை ஒன்று கரையில் வந்தது, ஒரு தவளை ஒன்று அதே கரையில் இருந்தது. இந்த ஆமை தண்ணியில் நீந்தி போயிடும். தவளை தேள் தண்ணியில் நீந்தி போகாது. அப்புறம் இந்த தேள் அந்த ஆமைக்கிட்ட கேட்டது, எனக்கு கொஞ்சம் அந்த பேரம் கொண்டு விட அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ஒன்று ஏன்னா இன்னும் கூலியெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம், என் முதல்ல ஏறி உட்காந்துக்க, உன்னை நான் கொண்டு அந்த பக்கத்தில் இறக்கி விட்ட வரைக்கும் என்னை கொட்டக்கூடாது அப்படின்னு இந்த ஆமை கேட்டுது. நீ தான் எனக்கு உதவி சரியாச்சே, உதவி செய்கிற ஆளுக்கு நான் உபகாரம் செய்வேன், உத்தரம் செய்வேனா, மற்றவங்களான்னா தான் நான் கொட்டேன், உன்னையெல்லாம் நான் கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்படின்னா முதல் ஏறி உட்காந்து கேடுது. உட்காந்து தெற்கு நோக்கி போகுது இந்த ஆமை. இந்த தேள் வடக்கு நோக்கி உட்காந்துருக்குது. அந்த கொடுக்கு அந்த ஆமையுடைய தலை மேலே இருக்குது. அப்படி உட்காந்து அப்படி மேலே ஏறி உட்காந்துடுது. தண்ணி சும்மா நீந்திட்டே போகுது. நீந்திட்டே போகிற போது இன்னொரு 4 அடி போனால் அந்த பக்கம் போயிடலாம். இந்த தேளினால உட்காந்துருக்க முடியல. இப்படி எல்லாருக்கும் வழக்கமாக செய்கிறது நாம் செஞ்சாகணுமே, இதுக்கு மட்டும் செய்யாமட்டால் என்னடா இப்படி தேள் தன்னுடைய கடமை செய்ய தவறி போச்சுன்னு சொல்லிடுவானே எவனாது அப்படின்னு சொல்லி வேகமாக மண்டையில் ஒரு அடி அடிச்சுது. அப்போ தான் அந்த தலை உள்ள நிற்கிற போது அடிச்சா எத்தனை கொண்டாலும் விஷம் உள்ள போகாது ஆமைக்கு. அது தலை வெளியே வந்தால் தான் நீந்திட்டு போக முடியும். தலை மேலே வெளியே நீட்டி தான் தலையில் ஒரு கொண்டுனே விஷம் உள்ள இறங்கிடுது. உடனே ஆமை மல்லாந்துடுது. தேள் அந்த இடத்துல போயிடுது. அப்போ சார் போய் சொல்லிச்சு, நான் தான் கரையில் கொண்டு உள்ள வரைக்கும் பேசாமன்னு சொன்னேனே, நீ கேட்டையா அப்படின்னுது. நான் என்ன செய்யிட்டேன், வழக்கமாச்சு. அது வழக்கத்தை எப்படி மாற்ற முடியும்? வழக்கத்தை மாற்ற முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு, அந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. அதுபோல் அந்த தேளது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்த வேரை மீளவே கொடுக்கினாலே வெய்யுற கொட்டலே போல் தேளை தையில் விழுந்துடுதேன்ட்டு தீயில் விழுந்துட்டு துடிக்குது. ஒருத்தன் போய் உதவி செய்ய எடுக்கலாம்னு போய் பிடிக்கிறான். பிடிச்சா அந்த நெருப்பு எவ்வளவு வேகமாக சுடுதோ அந்த வேகத்தெல்லாம் சேர்த்து அவனை கொட்டுது. அதை பைத்தியம் முடிச்சதிலே உனக்கு உபகாரம் தான் நான் செய்ய வந்தேன், என்னை இப்படி கொட்டலாமா அப்படின்னு கேட்குறான். தேளது தீயில் விழுந்தால் செத்திடாது எடுத்த பேரை மீளவே கொடுக்கினாலே வெய்யுற கொட்டலே போல். வெய்யனா வலி தாங்க முடியாத அளவுக்கு கொட்டுறது மாதிரி. அப்புறம் தீயவருக்கு உதவி செஞ்சால் அவங்க நமக்கு மீண்டும் உதவி செஞ்சால் அப்படி நினைக்க மாட்டாங்க, மீண்டும் தீமை தான் திருப்பி செய்வாங்க.